மேலும் ஒரு அண்மை செய்தி, குத்தகை காலம் முடிந்துவிட்டால் மதுபான கடையை காலி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். குத்தகை காலம் முடிந்துவிட்டால் கடைகளை காலி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும்படி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடைகளை மாற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி காமன் தொட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடையின் முன் போலி மதுபான விற்பனை செய்ததாக தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சுந்தர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் டாஸ்மாக் கடைக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்ட தனது இடத்தை குத்தகை காலம் முடிந்த பிறகு காலி செய்யும்படி தாம் வலியுறுத்தியதால் தமக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட போலியான புகாரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், எனவே தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் குத்தகை காலம் முடிந்த பிறகும் எத்தனை டாஸ்மாக் கடைகள் காலி செய்யாமல் உள்ளது, அது குறித்த விவரங்களுடன் அறிக்கையில் நேரில் ஆஜராகும்படி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கில் நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் நேரில் ஆஜராகி இருந்தார். அப்போது குறிப்பிட்ட கடைகள் 3 நாட்களுக்கு முன் காலி செய்து உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 2019 ஆண்டு குத்தகை காலம் முடிந்த பிறகும் கடைகளை காலி செய்யாதது ஏன் எனவும், இதை கேள்வி கேட்டால் காவல்துறையை வைத்து வழக்கு தொடர்வீர்களா எனவும், இது இப்படி செய்வது ஒரு அட்ராசிட்டியான நடவடிக்கை எனவும், அது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு எதிராக செயல்படும் டாஸ்மாக் நிர்வாகம் சொந்த வருமானத்தை மட்டுமே பார்ப்பதாகவும், இதுபோல் மீண்டும் புகார்கள் வந்தால் நீதிமன்றம் தீவிரமாக கருதும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். கடை வேண்டும் என மக்கள் கூறினால் போலீசாரை வைத்து, கடைகள் வேண்டாம் என மக்கள் தெரிவித்தால் போலீசாரை வைத்து கடைகளை நடத்துவீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அரசு நலம் என்றால் சட்டத்தை பயன்படுத்தும் போது தனிநபருக்கு சட்டம் இல்லையா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் அரசு சட்டத்தை முறையாக கையாள வேண்டும் எனவும், முறையாக சட்டத்தை பின்பற்ற வேண்டும் எனவும், அரசுக்கு ஒரு சட்டம் எனவும் தனிநபருக்கு ஒரு சட்டம் என இல்லை எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்த சுந்தருக்கு எதிரான அடிப்படை முகாந்திரம் இல்லை எனவும், ஏற்கனவே காவல்துறை இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கிவிட்டதாகவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்தார். எனவே இந்த வழக்கில் அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்.